கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்னமே வேகமாய் செயல்பட்டான் அப்போஸ்தலனாகிய பவுல். சபையை துன்புறுத்துற காரியம் என தன்னுடைய மார்க்கத்தில் மிகவும் பக்தி வைராக்கியமாய் மிகவும் வேகமாய் செயல்பட்டு கொண்டிருந்த போதுதான் கர்த்தர் பவுலை சந்திக்கிறார். அப்பொழுதுதான் பவுல் புரிந்து கொண்டார், நாம் விருதாவாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம், வீணாய் நம்முடைய ஆரோக்கியத்தை, நேரத்தை எல்லாவற்றையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் இயேசுவை பார்த்து கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? நீ தமஸ்குவுக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றதும் தமஸ்குவுக்கு போகிறான். அங்கே 3 நாட்கள் புசியாமல் குடியாமல் உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்ட காரியம் பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலாம். மாம்ச யோசனைக்கு பொதுவாகவே தேவ சித்தத்துக்கான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்படும் போது உடனே நம்முடைய மாம்ச எண்ணங்கள் நமக்குள்ளே எழும்ப ஆரம்பிக்கும். புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பாடுபட போகிறதை, தாம் மரிக்கப் போகிறதை, மரித்து 3வது நாள் உயிர் தள்ளப் போகிற காரியத்தை சீஷர்களிடத்தில் தெரிவித்ததும் பேதுரு உடனே அவரை கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். இவைகள் உமக்கு நேரிடக்கூடாது என்று கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். பேதுரு இடத்துல நாம் இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவோம். இயேசு என்ன சொல்லுகிறார் பார்த்தீர்களா? எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று கடிந்து கொண்டார். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது மாம்ச எண்ணங்கள் உடனே நமக்குள்ளே எழும்புவது உண்டு. அந்த நேரத்துல அதற்கு நாம் இடம் கொடாதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்? இந்த 2வது அதிகாரம் 2வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் ஓடுகிறதும் வீணாய் போய்விடக்கூடாது. வேகமாய் இந்த உலகத்திலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, வேகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நமக்கு ஒரு நிறைவு உண்டாக வேண்டும், திருப்தி உண்டாக வேண்டும். எனவேதான் அழைப்புக்கு ஏற்றபடி நடந்து கொள்வதிலே தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நான் சரியாய் தான் ஓடுகிறேனா? தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து இதற்காக ஜெபித்து அழைப்பை உறுதிப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. டைரக்டா பவுலோடு கர்த்தர் பேசின பிறகும் கர்த்தர் தம்முடைய காரியத்தை சொல்லாமல், நீ தமஸ்குவுக்கு போ, அங்கே நான் தெரிவிப்பேன் என்கிறார். அங்கே பவுல் போய் ஜெபிக்கிறார், உபவாசிக்கிறார். தேவ சித்தம், தேவனுடைய அழைப்பு என்ன என்பதை அறிந்து கொள்ள ஒரு தேவ பிள்ளைக்கு ஜெபம், உபவாசம் எவ்வளவு அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் இதை அழகாய் நமக்கு வேதத்திலே காண்பித்து தருகிறார். அதை அறிந்து நாம் செயல்படும் போது நாம் ஓடுகிறதும் நாம் ஓடினதும் வீணாய் போகாது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, அழைப்புக்கேற்றபடி நாம் நடந்து அந்த காரியத்திலே ஜெயத்தோடு நாம் முடிப்போம் என்றால் நமக்காய் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை சுதந்திரித்துக் கொள்ள பாத்திரவான்களாய் காணப்படுவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களை கிருபையாய் அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அழைப்பு எதற்கானது, எப்படிப்பட்டது என்பதை அறிந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும்.
நாங்கள் ஓடினதும் ஓடுகிறதும் வீணாய் போகாதபடிக்கு கிருபைக்குள்ள மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.